ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 4ஆம் நாள் ஓட்டிங் முடிவுகள் என்னெல்லாம் வந்து அஃபிஷியலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அஃபிஷியல் லிஸ்ட் வந்து கையில் வந்துருச்சு. அன்அஃபிஷியலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து இருக்குது அஃபிஷியல் கம்பேர் பண்ணும்போது அன்அஃபிஷியல் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எபிசோடோடைய ரிவ்யூ பற்றியும் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை வச்சு லைவில் பார்த்தவங்க எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு டாஸ்கில் ரூல்ஸை பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்க அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்க இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை அந்த 3 மணி நேரம் எபிசோடில் கட் பண்ணி சூப்பராக எடிட் பண்ணி ஒரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நான் கூட அதை போட்டுருவாங்களோன்னு நினச்சேன். ஈக்குவாலிட்டி, இண்டிபெண்டன்ஸு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. நல்ல வேலை அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஓகே கழிச்சு விட்டாங்க ஆட்டத்தை, ஓடு 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 அப்படின்ற மாதிரி. சரியா? ஏன்னா டாஸ்க் அந்தளவுக்கு யாரும் பண்ணல உருப்படியா அப்படிங்கிறது தான் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா காலையில் ரூல்ஸ் நான் போடுறேன்னு சொல்லிட்டு புக்கை எழுத போனவங்க ரூல்ஸே போடாமல் யூனியன்லேருந்து ரூல்ஸை போட வச்சு அவங்க ரூல்ஸே வந்து சரியாக பின்பற்றாமல், அதாவது ஒரு மேனேஜர் அப்படிங்கிறப்ப அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக விளையாட நினைக்கிறான். அந்த ஸ்ட்ரிக்டாக விளையாடுறது கொஞ்சமாச்சும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒர்க்கர்ஸு எவனுமே பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. எல்லாருமே எகத்தாளமாக பேசிகிட்டு இருந்தானுங்க. ஒரு விஷயம் சொன்னால் கேட்குறது கிடையாது மேனேஜர். அதாவது மேனேஜர் வந்து ரொம்ப பாடுபடுறானுங்க. அவனுங்க ரூல்ஸ் கூட ஒழுங்காக போட முடியலன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அந்தளவுக்கு விளையாண்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. வந்து நின்று ஒரு விஷயம் சொல்லும்போது அவன் இது பண்ண முடியாது, அது இதுக்கு நாங்கள் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்றானுங்க. அதாவது பிரேக் பண்ணி இது பண்ணி போடணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கில் தான் நீங்கள் பாத்ரூம் போகணும், கரெக்டாக சாப்பிட்ற டைம் இவ்வளோ, குளிக்கிற டைம் இவ்வளோ, எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரச்சனை. இது எப்படி பற்றும், அது எப்படி பத்தாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. மழையை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது இன்றைக்கி எபிசோடில். சரியா? பெரிய பிரச்சனை. அதாவது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான். அதை பார்த்தோன்னே மேனேஜரில் நேற்றே சொல்லிட்டாங்க மஞ்சரியும் தீபக்கும் சும்மா விடமாட்டோம், சும்மா அடித்து பயங்கரமாக அது பண்ண போகிறோன்ட்டு. அவன் ராணுவம் பேசிட்டான் சௌந்தர்யா நான் அட்டாக் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறப்ப அன்ஷிதா அட்டாக் பண்ண சௌந்தர்யா போக நானும் கண்டென்ட் பண்ணோம். தேர்ஸ்டே ஆகிடுச்சு சௌந்தர்யாவோட நிலைமை. தேர்ஸ்டே ஆகிடுச்சு. நான் ஒரு கண்டென்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அழனுண்டா அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ். நீங்கள் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பண்ணுறது இதுதான். அசீம்லேருந்து அர்ச்சனாலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வின்னிங் ஃபார்மெட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அதை பிரேக் பண்ணது வந்து ராஜு மட்டும்தானே. அவனுக்கு அழுகே வராது. அவன் பாட்டு ஜம்முன்னு சிரிச்சிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். ஆரியும் அப்படி தான். எப்போனாலும் அது ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இந்த ரீசெண்டாக ஒரு 3 பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும் பொழுது டேய் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்டா அப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஒரு ஃபார்மெட்டை சௌந்தர்யா எடுத்து கொடையை போய் பிடிச்சி இழுத்து அன்ஷிதா டென்ஷன் ஆகி ராணுவ உள்ளே வந்து ராணுவ வார்த்தையை கொஞ்சம் விட்டு அக்ரெசிவாக அவன் அங்கே விட்டாலும் பரவாயில்ல, அவன் சௌந்தர்யா கிட்ட பேசுனதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த சைடு திரும்பி நீ எப்படி பார்க்குறேன்டா பாத்ரூம் போவேன்னு, நீ எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்குறேன்டா அப்படின்னோடனே ஒரு அதிகார ஒரு வர்க்கத்தை எதிர்த்து ஒரு தொழிலாளி இந்த மாதிரி பேசினானா அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை மறந்து முத்துக்கு அழகாக சொல்லுவார், நீ பாத்ரூம் போகிறத பற்றிலாம் வந்து பேசக்கூடாதுடா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை அட்வைஸ் பண்ணுவார். பட் இந்த சைடு இன்னொருத்தவங்க இருக்காங்களே சௌந்தர்யா, ஐயோ உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரிலன்னு சொல்லுவாங்க விஜய் சேதுபதி. அந்த ஸ்டைலு தான் வேலைக்கே ஆகலை. டம்மி பீஸு. அதாவது ஒரு பேசவும் தெரியாது, ரியாக்ஷன் பண்ணவும் தெரியாது, சொல்ல வரதும் புரிஞ்சிக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, ஒரு ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ் ஒரு 4 தான். அதை வந்து சும்மா அப்படி இது பண்ணுறது, இப்படி பண்ணுறது, அப்புறம் அப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்னதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு திடீர்னு என்றைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டுறது. ஸோ அது வந்து மக்கள்கிட்ட வந்து பிடிக்குங்கிறதுக்காக இந்த பிஆர் டீமை வச்சு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நம்ப வச்சிடுறது. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி தனக்குன்னு ஒரு அடையாளம் அதெல்லாம் இருக்கட்டும். பட் மாக்கிங் இஸ் எனி ஃபார்ம் ஆஃப் மாக்கிங் இந்த பிக் பாஸ் இஸ் க்ரைம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதுவும் அதான் அவங்க இப்போ ராணுவ கத்துறான், அதை தான் தெரியுது ஆக்கோடா. இது இவங்க கத்தும் போது ஆக்கோடாக இருக்குங்க. ஒரு கேவலமான ஒரு மூஞ்சி, ஒரு அதை பார்க்கவே முடியாத ஒரு மூஞ்சி, பா அடிப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு மூஞ்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூஞ்சியை காட்டும்பொழுது நமக்கே வந்து எப்போ அந்த மூஞ்சி எப்படியே தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஃபீல் தான். மற்றபடி அவங்க கொடையை பிடிச்சாங்க, கையை பிடிச்சாங்க, அதுக்கு ஒரு ஜஸ்டிஸு, அதுக்கு ஒரு குறும்படம், மஞ்சள் நடுவில் ராணவோட கையை தட்டி விட்டாங்க, அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிடுச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா வந்து பேசி தீர்த்து சரிப்பா விடுங்கப்பா சண்டை போடாதீங்கப்பா இனிமேல் கரெக்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபைனல் பண்ணி இதில் தப்பு யார் பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
எல்லார் மேலேயும் ஈக்குவலாக தப்பு இருக்குது. பட் சௌந்தர்யா மேலே அதிகமாக தப்பு இருக்குது. ஏன்னா அவங்க மார்க் பண்ணப்போ லாங்குவேஜ், இந்த பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேவலத்தின் உச்சம். சார் அந்த ஸ்டாண்ட்லேயாச்சும் இருந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இல்லை. உள்ளே போய் மேனேஜரே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரவுண்டு விட்டாங்க. ரசிகா அங்கே ஸ்பாட்லேயே திட்டி விட்டுருச்சு. சரியா, உள்ளே போனால் மஞ்சரி கிழிக்கிது விட்டு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே சரி வா ஸ்டார்ட் இட் அப்படின்னு சொன்னேன். அழுகு அப்படியே வருது. அதை உடனே அப்படியே ரெடி பண்ணி அப்படின்னு பண்ணிவிட்டு அது ஒரு நாடகம். அங்கே முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் போய் அழுகணும்ல, ஒரு 2 இடத்துல அழுகுறது. அப்புறம் அந்த சைடு போய் இல்லை ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்ட்டு, அன்சிதாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பேச்சுவார்த்தை பண்ணலான்ட்டு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுக. கடைசி கையெடுத்து கும்பிடுறது சாரி அப்படின்ட்டு. இவங்களும் சாரி அப்படின்னு கேட்டாங்க. அவர் எதில் சண்டை போட்டிங்க, எங்களை பார்த்தா எனக்கு இளிச்சவாய மாதிரியா தெரியுது அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்டோம். இவங்க பாட்டு சண்டை போடுவாங்களாம், 2 மணி நேரம் சண்டை போடுவாங்களாம், கண்டென்ட் கொடுப்பாங்களாம். இவங்க கண்டென்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் சாரி கேட்டு கட்டி பிடிச்சிப்பாங்களாம். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பனிப்போர் போய் கொண்டு இருக்கிறது. அடுத்து இந்த ஸ்வாப் அடிஸ்டர் பிக் பாஸ் இவங்க ரூல்ஸ்லாம் வந்து பிடிச்சி கிழிச்சி கொண்டு வர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவாலிட்டி பேசுகிறதுக்கு ஒரு 4 ரூல் போடுறாங்க. ரெஸ்பெக்ட்டு, ஈக்குவாலிட்டி, இண்டிபெண்டன்ஸ், கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறானுங்க. அதை வந்து எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி இருக்கணும், என்ன எதிர்பார்க்குறோம். அதுக்கு ரஞ்சித் வந்து ஏஞ்சி அப்படி நின்னாரு. அதிலே பாதி பேர் தூங்கிட்டான். ஏஞ்சி சொன்னோம் சாமி என்னையா எல்லாம் சாருன்னு கூப்பிடுங்கயா, மேடம் கூப்பிடுங்க, தெய்வங்களா என் கண்ணுங்களான்னாரு. அதிலே படுத்துட்டாங்க எல்லாம் சேர்ந்து. அதுக்கு அடுத்து என்ன ஆச்சா, ராயனுக்கும் தீபக்கும் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை. ஏன் கக்கூஸுக்கு முன்னாடி போனோம் அப்படிங்கிறதுக்கு பிடிச்சி விட்றதுக்கு இவர், அவன் கக்கூஸ் போனானா இல்லையாங்கிறதுக்கு சண்டை. சரியா, அடுத்து ஒரு இதெல்லாம் தேவையில்லாத சண்டை தான். அதுக்கடுத்து கடைசி ஸ்வாப் ஆகிறாங்க. சத்யா ஒரு சைடு, சௌந்தர்யா ஒரு சைடு போயிடுறாங்க. ஸோ சௌந்தர்யா வழக்கம் போல் மேனேஜர் ஒழுங்காக தகுதி இல்லைன்னு சொல்லுவீங்க. அங்கிட்டு சத்யா, ஸோ 2 பேரையும் வந்து ஆகிட்டாங்க. அப்புறம் யூனியன் லீடராக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரயானை செலக்ட் பண்ணுறாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மராகவும் வந்து மேனேஜர் சைட்லேருந்து அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ரூல்ஸு கொஞ்சம் நீட்டாகுது, தூசி தட்டுறாங்க. ரைட்டு இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ரெடியாக இருக்கும் பொழுது கரெக்டாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி கழிச்சதெல்லாம் போதும் மூடிட்டு போங்கடான்ட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து அருணை பற்றி நம்ம முத்து பேசுனது தான், அவன் அடிச்சிருப்பான்டா அப்படின்ட்டு. சரியா, நல்ல வேலை அடிக்கலை அப்படின்ட்டு, ரொம்ப ஓவராக பண்ணுறான், டார்கெட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு தெரியும்னு சொல்லி மஞ்சரி சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அப்புறம் நம்ம ராணவர்கிட்ட போய் சௌந்தர்யா என்னடா 2 தடவை என்னடா பண்ணா, ஒரு தடவை பண்ணா, நீ விட்டா எதுக்கு பர்சனல் எடுத்துகிட்டு வர, டாஸ்டன் விளாட்றேன்னு சொல்லிட்டு மஞ்சரி ஒரு அட்வைஸு. ஸோ ராணவ் வந்து சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அது போக அந்த டாஸ்க் முடிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீயும் டேரக்ட் டேவிட் நாமினேஷனும் நாளைக்கு தாண்டா அப்படின்ட்டார் பிக் பாஸ். அதோட எல்லாம் கிளம்புங்கடா, கடையை சாத்திட்டு ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி. இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோடு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த ரூல் பிரேக் நடந்தது நம்ம தீபக் அண்ட் ஜாக்லின். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்டாங்க. இங்கேருந்து அங்கே வந்து அங்கே ஒரு ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. அவ்வளோதான், அதோட முடிஞ்ச எபிசோடு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் பவித்ரா, 2ஆம் இடத்தில் சௌந்தர்யா, 3ஆம் இடத்தில் ஜாக்லின் அன்அஃபிஷியலில் சொல்கிறேன். சரி, 4ஆம் இடத்தில் அருண், 5ஆம் இடத்தில் அன்ஷிதா. இதுதான் வந்து அன்அஃபிஷியல். அஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் பார்த்தோன்னே உண்மையாக சொல்கிறேன் அப்படின்றேன், ஆமாங்க அப்படின்றாங்க. 2வது இடம் பார்த்தா சௌந்தர்யா, 3வது தான் வந்து பார்த்திங்கன்னா அருண், 4வது தான் பவித்ரா அப்படின்றாங்க. பட் இதில் வந்து அன்அஃபிஷியல் இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது என்ன கணக்கு அப்படிங்கிறது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓட்டிங்கை கண்டிப்பாக அதிர வைத்த ஜாக்லின் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் போல தெரியுது. அடுத்து வந்து இந்த சாச்சனா மேட்ரு ஒன்று விட்டாங்க, அது மறந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம முத்து இருக்கார்ல, சாச்சனாவை பற்றி அருண் வந்து சாச்சனா பேரை யூஸ் பண்ணி ராணவ வந்து பேசும் பொழுது சாச்சனா மாதிரி நீ வெளியே போயிட போகிற அப்படின்ட்டு இருக்கேன். சாச்சனா கெடுத்த மாதிரி அவனை கெடுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி. டேய் அவன் எங்கடா சாச்சனாவை கெடுத்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு வன்மம் போயிட்டுருக்கு. நான் வெளியே போய் தான் பேச போகிறேன்னு சொல்ல போகிறேன் அவங்ககிட்ட போய். இங்கே இருக்கும்போது நான் பேசிக்க வேணாம்னு சொல்ல போகிறேன்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யார் எவிக்ட் ஆக போகிறா அந்த சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, விஜய், விஷால், ரயான். ஸோ யார் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு க்ரூஷியலான ஒரு மொமெண்ட்டும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.